இதுதான் அம்மா என் கேள்வி. கண்ணம்மா, நீ நேத்தில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்கல. இந்த இது சாப்பிடுமா. வேண்டாம் டீச்சர், எனக்கு பசிக்கவே இல்லை. உனக்கு பசிக்காதுன்னு எனக்கு தெரியும். அப்பா தான் நினைப்புல இருந்து கொஞ்சம் விலகி வந்தாதான் பசிக்கும் தாகம் எடுக்கும். இப்படியே நீ இருந்தேன்னா உன்ற உடம்புக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்ன பண்ணுவ? அப்பத்தாவை காண மாதிரி எனக்கும் ஆகட்டும் டீச்சர். புரியாம பேசாத கண்ணுமா. அப்பத்தா வயசு என்ன, 1.5 வயசு என்ன? நீ வாழ்ற வயசுல இருக்க. உங்க 2 பேருக்கும் வித்தியாசம் இல்லையா? மனுஷனா பிறந்தா எல்லாருக்கும் சாவு வரும். அது யாருக்கு எப்ப வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது கண்ணம்மா. பிறந்தாச்சு, இறந்துதானே ஆகணும். உன்ற அப்பத்தாவுக்கும் அப்படிதான் நடந்திருக்கு. நீ அதையே நினைச்சிட்டு இருந்தா எப்படி கண்ணம்மா? அப்பத்தா இல்லாம நான் இருந்ததே இல்லை டீச்சர். அவங்க எப்பவுமே என்ற கூடவே இருப்பாங்க. இனிமே நான் எப்படி இருக்க போறேனே தெரியலைங்க டீச்சர். உன்ற அப்பத்தா உன்னை என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க கண்ணம்மா. உன்னை எந்த குறையும் இல்லாம நான் பாத்துக்கிறேன். நீ இங்க இருந்து என்ன உங்க அப்பத்தா ஞாபகம் உனக்கு வந்துகிட்டே இருக்கும். அதனால நீ இனிமே இங்க இருக்க வேணாம். என்ற கூட என் வீட்டுக்கு வந்துருமா. டீச்சர், என்னை தப்பா நினைக்காதீங்க. இந்த வீட்டுக்கு நீங்க வேணா வந்துக்கோங்க, போய்க்கோங்க. நான் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் வர மாட்டேன். இந்த வீடு என்ற அப்பத்தா வாழ்ந்த வீடு. ஒவ்வொரு இடத்துலயும் என்ற அப்பத்தா தான் கலந்துருக்குது. அதை விட்டுட்டு என்னால எப்படிங்க டீச்சர் வர முடியும்? தனியா நீ எப்படி இருப்ப? ஒன்ற கூட வேற யாரும் இல்லையே. எனக்கு ஒன்றும் பயம் இல்லைங்க டீச்சர். என்ற அப்பத்தா என்னை பெரிய தைரியசாலியா தான் வளர்த்திருக்கு. கண்ணம்மா, பிராக்டிக்கலா திங்க் பண்ணு கண்ணம்மா. வயசு பொண்ணு எந்த பாதுகாப்பும் இல்லாம வாழ முடியாது. இந்த வயசுல எத்தனையோ சந்திச்சிட்டேன் டீச்சர். ஆடுங்க கூட பசியாதாங்க டீச்சர் இருக்கும். என்ற அப்பத்தா இருந்திருந்தா முதல்ல அதுங்க வயிற்றுக்கு கொடுத்துட்டு தான் அதை சாப்பிடும். எல்லாமே நடந்துட்டு இருந்தது. இப்போ எதுவுமே நடக்கல. கண் எதிரில் இருந்தது இல்லாம போயிருச்சே டீச்சர். என்னால சமாதானம் பண்ணிக்கவே முடியலைங்க டீச்சர். நானும் இருக்கிற வரைக்கும் இந்த ஆடுங்க கூடவே இருந்துட்டு அப்புறம் கண்ணம்மா, உன்ற அப்பத்தான் நெருப்புல ஏறி இருப்ப என்னடப்போ சொன்ன? உன்ற அப்பத்த ஆசையை நிறைவேற்றி காட்டுறேன்னு சபதம் எடுத்த. அதெல்லாம் நிறைவேற வேணாமா? நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வர வேணாமா? அதுக்காவது நீ என் கூட வரணும் கண்ணம்மா. இப்போ என்ற மேல பரிதாபப்பட்டு கூப்பிடுறீங்க. இந்த பரிதாபம் எத்தனை நாளைக்கு இருக்கும் டீச்சர்? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் வேற எங்கேயாச்சும் போய்த்தானே ஆகணும். அது மட்டும் இல்லைங்க டீச்சர், என்ற அப்பத்தா காட்டின அன்பை வேற யாராலையும் காட்ட முடியாது. நீங்க ஏதாவது சின்ன விஷயம் பேசிட்டா என்ற மனசு தாங்காத டீச்சர். என்னை டீச்சர்னு மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கல. ஏன் கண்ணம்மா, ஒருவேளை நீ என்ற கூட இருந்து நான் ஏதாவது பேசிட்டேனா அது உன் அப்பத்தா பேசுன மாதிரி எடுத்துக்க மாட்டியா? அப்பத்தா என்ன திட்டினதே இல்லைங்க டீச்சர். அப்பத்தாவை நான் தான் திட்டுவேன். சேரி கண்ணு சேரி கண்ணுன்னு சமாதானம் ஆயிக்குமே தவிர என்னை கடிஞ்சு ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க டீச்சர். கண்ணம்மா, அப்பதான் ஒன்ற மனசுக்குள்ள மட்டும் இல்ல, ஒன்ற உடம்புல ஓடுற ரத்தத்துல இருந்து நாடி நரம்புல இருந்து
உடம்பு உசுரில இருந்து உன்னோட தோற்றத்துல மொத்தமா கலந்திருக்காங்க. உன்னை நார்மலுக்கு கொண்டு வரதுங்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. சரி, நீ முதல்ல சாப்பிட. நீ என்ற கூட வரத பத்தி அப்புறமா பேசிக்கலாம். எனக்கு சாப்பாடு வேணாம் டீச்சர். எனக்கு படுக்கணும் போல இருக்கு. நான் படுத்துக்கிறேன். கண்ணம்மா, இங்க வா. கண்ணம்மாளுக்கு எதுவும் ஆகாம நீதான் கண்ணு பாத்துக்கணும். ஏன் பாரதி, கண்ணம்மா இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு வருவாளா? அவ எப்படி வருவா? அவ அப்பதான் செத்து போயிருச்சு. இலை வீட்டுல சோகத்தோட உட்காந்துட்டு இருப்பா. அந்த சாவுக்கு நீ போனியா? நான் எதுக்கு போகணும்? எனக்கு வேற வேலை இல்லையாக்கும். இந்த பாரதிக்குன்னு தனி மவுஸ் இருக்குது. ம்ம். கண்ணம்மா வீட்டு சாவுக்கெல்லாம் போனா என்ற கௌரவம் என்ன ஆகுறது? அவ ஆடு மேய்க்கிற கிழவி தானே, ஆபீசர் கிழவி கிடையாதுல்ல. குட் மார்னிங் மரகதம். குட் மார்னிங் கோகிலா. டேய் நில்றா. பாரதி, நீ பேசிட்டு வா. எனக்கு ஹோம்ஒர்க் இருக்கு. பெல் அடிக்கிறதுக்குள்ள நான் முடிக்கணும். நான் வரேன். நானும் வரேன்டி. டேய் கணபதி, நான் இங்க இருக்கிறது உங்க கண்ணுக்கு தெரியலையாக்கும். பார்த்தும் பார்க்காத மாதிரி போற. உன்னை எல்லாம் ஒரு மனுஷன் நினைச்சு பேசிட்டு இருந்தேன் பாரு. என்னைய சொல்லணும். நான் எப்பவும் போல தாண்டா இருக்கேன். உனக்கு என்னாச்சு? முதல்ல அதை சொல்லு. உன்ற மூஞ்சில முழிக்கிறதே பாவனு தோணுது பாரதி. வேணா விட்டுரு. என்ன தர பெருசா பேசுற? யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத ஒரு மரமண்டை கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுதான் பேசுறேன். டேய், இப்ப விஷயத்த சொல்லலன்னு வையேன், ஓங்கி அப்பிடுவேன். கண்ணம்மாவோட அப்பா தான் செத்து போச்சுன்னு உனக்கு தெரியும்ல? தெரியும். நம்ம பள்ளிக்கூடத்துல இருந்து அத்தனை டீச்சரும் கூட படிக்கிறவங்களும் கண்ணம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. நீ மட்டும்தான் வரல. ஏன் வரல? டேய் கணபதி, நான் இப்படி எல்லாம் பேசுறேனே தவிர எனக்கு சாவ பார்த்தா பயமா இருக்கும்டா. அது மட்டும் இல்ல, கண்ணம்மா சோகமா இருப்பா. அவளை பாக்கிறதுக்கு என்னால முடியாது கணபதி. அதனாலதான் வரல. போதும் பாரதி உன்ற நடிப்பு. பொழுதனைக்கு உன்ற கூடவே இருக்கிறவன் நானு. உன்ற உண்மையான பாசம் என்னன்னு எனக்கு தெரியாதா? பொழுதனைக்கு உன்ற கூடவே இருக்கிறவன் நானு. உன்ற உண்மையான பாசம் என்னன்னு எனக்கு தெரியாதா? டேய் என்ன நம்புடா. கண்ணம்மாவை நினைச்சு நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா? பாரதி, உனக்கு ஜாலர் அடிக்கிற கணபதியா நான் ஒன்றும் பேசல. பாவம் கண்ணம்மா அப்பத்தாவை இழந்துட்டு அனாதையா தவிக்கிறா. அவளை பார்க்கும்போது எவ்வளவு சங்கடமா இருந்துச்சு தெரியுமா? நீ வந்து ஒரு ஆறுதல் சொல்லியிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். உன்ற திமிர காட்டுறதுக்கு இதுவா நேரம்? டேய் கணபதி, ஓவரா போற. நான் அப்புறமா கூட கண்ணம்மாக்கு ஆறுதல் சொல்லிக்குவேன். அவளே மறந்திருந்தா கூட நீயே ஞாபகப்படுத்தி அவகிட்ட என்ற பேரை ரிப்பேர் பண்ணிருவ போல. உன்ற பேரை ரிப்பேர் பண்ணுன்னா கண்ணம்மாலே பண்ணிருப்பா. கண்ணம்மா பணத்தை என்ன திருட வச்சுட்டு என்ற மேல பழிய போட்டுட்டு நீ தப்பிச்சுட்ட. கண்ணம்மா கிட்ட பேசி அந்த விஷயத்த அவளவே மாத்தி சொல்ல வச்சுட்ட. அவளும் நீ சொன்ன மாதிரியே சொல்லி உன்னை காப்பாத்தி விட்டுட்டா. அந்த நன்றிக்காவது நீ கண்ணம்மா வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல. நம்ம மஞ்சு டீச்சர் மட்டும் இல்லாம இருந்திருந்தா கண்ணம்மாவோட அப்பத்தாவை சுடுகாட்டு கூட கூட்டிட்டு போயிருக்க முடியாது தெரியுமா? கண்ணம்மாவை பத்தி பேசும்போது எதுக்குடா அந்த மஞ்சு டீச்சரை பத்தி பேசுற? மஞ்சு டீச்சரு ரொம்ப நல்லவங்கனாலதான் அவங்கள பத்தி பேசுறேன். இன்னைக்கு கூட ஸ்கூலுக்கு லீவ் போட்டு கண்ணம்மா கூட இருக்காங்க தெரியுமா? பேசாத. மஞ்சு டீச்சர் மாதிரி ஒரு மோசமானவளே இல்ல. எனக்கு அவ அத்தையா இருந்தும் கூட எனக்கு சப்போர்ட் பண்ணாம அந்த கண்ணம்மாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. அவளா நல்லவ? நீ பண்ற அநியாயத்தை தட்டி கேட்டா அவங்க கெட்டவங்களாயிருவாங்களா? கண்ணம்மா நம்மள மாதிரி இல்ல, வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறவ. அப்படிப்பட்டவகிட்ட மஞ்சு டீச்சர் அன்பா நடந்துக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு கேவலப்படுத்தணும், அதான்டா அர்த்தம். இல்ல பாரதி, உன்ற அத்தையோட அருமை என்னன்னு உனக்கு இன்னும் தெரியல. அவங்க ரொம்ப பாசமானவங்க. கண்ணம்மா அவங்க கவனிச்சுக்கிட்டு இருந்ததை பார்த்தப்ப எனக்கே அழுக வந்துருச்சு தெரியுமா?
இத்தனை நாள் உன்கிட்ட எதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்குன்னு நினைச்சு நான் ரொம்ப வேதனைப்படுறேன் பாரதி. டேய் கணபதி, இத்தனை நாளா என்று கூடவே இருந்துட்டு நான் குடுக்கறதெல்லாம் தின்னுட்டு இப்ப திடீர்னு கட்சி மாதிரி பேசுறியா? உனக்கு என்ன விட அந்த கண்ணம்மாவும் மஞ்சு டீச்சரும் ஒஸ்தியா போயிட்டாங்களோ? பாரதி, நான் சின்ன பையன்தான், பெரிய பேச்செல்லாம் பேசக்கூடாதுதான். ஆனா ஒண்ணுமே தெரியாத மடைன்னு மட்டும் நினைச்சுக்காத. கூட படிக்கிற பொண்ணு கண்ணம்மா, அவகிட்ட நல்ல விளையாட்டம் நடிச்சு அவ அப்பத்தாவே கொன்னுட்ட. டேய் கணபதி, கண்ணம்மா அப்பத்தால நானடா கொன்ன? பைத்தியக்கார மாதிரி பேசாதடா. அப்புறம் நீ கொல்லாம வேற யார் கொன்னா? கண்ணம்மா பணத்தை நம்ம எடுக்காம இருந்திருந்தா அந்த பணத்தை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில கட்டி அவ அப்பத்தாவை காப்பாத்திருப்பாள. பணத்தை சரியான நேரத்துல கட்டாதனாலதான் அவ அப்பத்தா செத்து போயிட்டாங்க. டேய் கணபதி, இதுக்கு மேல உனக்கு மரியாதை இல்ல. கண்ணம்மா விட்டு சாவுக்கு நான் வரலங்கிறதுக்காக என்னையவே கொலகாரின்னு சொல்றியா? மூஞ்சி முகரெல்லாம் பேத்துருவேன், ஜாக்கிரதை. உண்மையை சொன்னா உனக்கு கோவம் வருது, ஆனா நீ பண்ணதை நினைச்சா எனக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருது. ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேட்டுக்க, நீ இப்படியே இருந்தேன்னு வச்சுக்கோ, உன்னை யாருமே திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. மனுஷியா வாழ்றதுக்கு என்ன வழின்னு மட்டும் பாரு, அவ்வளவுதான் சொல்லுவேன். என்ற ஆத்திரத்தை தூண்டி விட்டுட்ட. கேவலம் ஒரு ஆடு மேய்க்கிறவளோட பேத்திக்காக பறிஞ்சு பேசிட்ட. இது எனக்கு பிடிக்கலடா. அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. இதுக்கப்புறமும் உன்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டே நோய், அது என்று முட்டாள்தனம். வேணா சாமி, இந்த நிமிஷத்துல இருந்து நான் யாரோ நீ யாரோ. நல்லா யோசிச்சுதான் சொல்றியாடா? ஆமா, நீ கெட்டவ தான். உன்ற கூட சேர்ந்தா எனக்கு என்ன நல்ல பேரா கிடைக்கும்? ஆளோடு சாமி. நேத்துதான் சாவு நடந்திருக்கு, வீட்டுல ஒருத்தரையும் காணா. கிளவிக்குன்னு இருக்கிறது அந்த பேத்தி ஒண்ணு தானுங்க. அதை கூப்பிடு. வீட்டுல யாருங்க? பாப்பா, பாப்பா. ஆறுங்க. நான் இந்த இடத்துக்காரங்க. இடத்துக்காரங்களா? இந்த இடம் இறந்து போன பாட்டியோடது இல்லைங்களா? இல்லைங்க, பாட்டிக்குன்னு எதுவுமே இல்லைங்க. எங்க ஆடுகளை தான் மேய்ச்சிக்கிட்டு இருந்துச்சு. இடம் காலியா இருந்துச்சேன்னு பாட்டிக்கு ஒரு குடிசையை போட்டு கொடுத்தோம். இடத்த வித்தாச்சுங்க. செத்து போன பாட்டிக்கும் இந்த விஷயம் தெரியும். பாட்டி 2 மாசம் டைம் கட்டு இருந்தது, அதுக்காக அமைதியா இருந்தேன். இப்போ இடத்த வாங்கினவன் இடத்த கேக்குறான். அதனால இடத்த காலி பண்ணி கொடுத்தீங்கன்னா சௌரியமா இருக்கும். இடத்த காலி பண்ணணுமா? நான் எதுக்கு இடத்த காலி பண்ணணும்? இது என்ற அப்பதான் இருந்த ஓடு, நான் இங்கதான் இருப்பேன். காலியெல்லாம் பண்ண முடியாது. கண்ணம்மா, விஷயம் என்னன்னு தெரியாம பேசாத. என்ன டீச்சர், என்ற அப்பதான் உசுரோட இருந்திருந்தா காலி பண்ண சொல்லிருப்பாங்களா? இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் டீச்சர். நான் இங்கே இருக்கிறேன் டீச்சர். இது இன்னொருத்தரோட இடம். அவங்க போக சொன்னா போய் தானே ஆகணும். இங்க இருக்கிற ஆடுகளும் எங்களோட தானுங்க. பாட்டிக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவும் கிடையாதுங்க. அப்பத்தாக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு நான் இருக்கேன், ஒன்னும் இல்லைன்னு சொல்லாதீங்க. பாட்டி இருந்த வரலையும் விட்டு வச்சிருந்தோம், இனிமேலாம் விட்டு வைக்க முடியாதுங்க. எனக்கு புரியுதுங்க, நான் இவகிட்ட பேசிக்கிறேன். நீங்க போங்க. காலி பண்ணிடுவீங்கல்ல? நான் காலி பண்ணி கூட்டிட்டு போய்க்கிறேன். நீங்க நாளைக்கு வந்து ஆக வேண்டியதை பாத்துக்கோங்க. சரிங்க, வா போலாம். கண்ணம்மா, நான் சொல்றத நீ கேட்பல்ல? டீச்சர், என்ற அப்பத்தா கூட தான் என்னால வாழ முடியல. அப்பதான் இருந்த இடத்துல கூட என்னால இருக்க முடியாம போயிடுச்சே. அந்த அளவுக்கு நான் அதிர்ஷ்டம் பண்ணாதவளா பிறந்துட்டேனா டீச்சர்? ஒன்ற அப்பத்தாவுக்கு வயசாயிடுச்சு, இறந்துட்டாங்க. அதே மாதிரி இடத்துக்காரங்க வந்து இடத்த கேக்குறாங்க. இதுல ஒன்றரை அதிர்ஷ்டத்தை ஏன் சேர்க்கிற? ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போனா ஒன்ற வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இனிமேதான் நீ நல்லா இருக்க போறேன்னு நான் சொல்றேன். என்ற பேச்ச நீ ஏத்துக்க மாட்டியா? அப்பத்தாங்கிற ஒரு உறவை தவிர வேற உறவே இல்லைன்னு வாழ்ந்தவனா?
இப்போ நீங்க என்ற பக்கத்திலேயே இருக்கீங்க, என்னை பாத்துக்கிறேன்னு சொல்றீங்க, எனக்கு ஆதரவா இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க சொல்றதை நான் கேட்காம இருப்பேனா டீச்சர்? கடவுள் யாரையும் தனியா விடமாட்டாரு கண்ணம்மா. உன்னை என்றைக்கிட்ட ஒப்படைச்சது உன்ற அப்பத்தான் மட்டும் இல்ல, கடவுளும் அதுக்கு ஒரு காரணம். எந்த உறவும் இல்லாம வாழ்றேன்னு அடிக்கடி சொல்றியே, உன்னை தேடி நிறைய உறவுகள் வரதான் போகுது. நீ ஏன் ஆச்சரியப்படுற மாதிரி அப்படி ஒண்ணு நடக்கும்? வேணும்னா பாரு. இப்ப நான் உனக்கு உறவுன்னு வச்சுக்கோயேன். என்ற அண்ணன் பொண்ணு பாரதி மாதிரி கண்ணம்மாவும் அந்த உறவோட இருக்கான்னு நான் நினைச்சுக்குவேன். கண்ணம்மா, இனி யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நாம இங்கிருந்து போயிடலாம் என்ன? சரிங்க டீச்சர். சரி, நான் ட்ரெஸ் மாத்திட்டு போய் ஆட்டோ கூட்டிட்டு வரேன், சரியா? நீயும் போய் ட்ரெஸ் மாத்திட்டு ஒன்றரை திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிரு. ம்? ம். கண்ணு, அப்பத்தா, என்ன சாமி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? பள்ளிக்கூடத்து புஸ்தகம் எல்லாம் பத்திரமா எடுத்து வச்சிட்டியா சாமி? எடுத்து வச்சிட்டேன் அப்பத்தா. போற இடத்துல நல்லபடியா இருக்கணும். ஆடு மேய்க்கிறவ வளர்த்த வளர்ப்ப ஆறு தப்பு சொல்லிடக்கூடாது சாமி. அப்பத்தா, நீயும் என்று கூட வாயேன். நான் இங்க மட்டும் இல்லை சாமி, நீ எங்க போனாலும் எப்பவுமே உன் கூடயே இருப்ப சாமி. அப்பத்தா, நீ வளர்த்த பொண்ணுனா உன்ற பேர் என்னைக்குமே கெடுக்க மாட்டேன். கண்ணம்மா, போலாமா கண்ணம்மா?
கண்ணம்மா. இந்தாங்கண்ணே. வா கண்ணம்மா, வா. கண்ணம்மா, என்ன யோசிக்கிற? உள்ள வா. இங்க பாரு, இனிமே இதுதான் உன்ற வீடு. இனிமே நீ இங்கதான் இருக்க போற. என்ன? வா.